ஓடிஜி நான் வாங்கணும்னு நினைச்சேன். அதனால நான் நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த மார்ஃபி நேச்சர் பிராண்டோட 40 லிட்டர் ஓடிஜி வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளார இவளுக்கு 3 பேர் சுற்றி வந்துகிட்டே இருந்தாலுங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவளுகளையும் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலான்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா என்னால் எடுக்கவே முடியல. தனியாக என்னால் எடுக்க முடியல. அப்புறம் நாங்கள் வீடியோவில் கட் பண்ணிவிட்டு எங்கள் அக்காவும் நானும் சேர்ந்து வெளியே எடுத்து வச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து 40 லிட்டர் வந்து நான் 7499க்கு காந்திபுரம்ல இந்த சென்னை, அது என்ன சென்னை டிஜிட்டல் ஹப், சென்னை டிஜிட்டல் ஹப்புங்கிற ஷாப்பில் வந்து ஷோரூமில் வாங்கினேன். நான் வச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, இது வந்து அந்த பிளேட் எல்லாம் பிடிக்கிறதுக்கான இது அப்படி ஹீட்டாக இருக்கோ அதை நம்ம எல்லாமே இப்படி வச்சு விட்டு எடுக்கலாம். அதுக்காக இதுதான் வந்து இது என்னன்னு எனக்கு தெரியல. இதுதான் வந்து இந்த ரோலர் கிரில்லெல்லாம் போடுறதுக்காக இதில் ஸ்டிக் பண்ணி அதில் மாட்டி அப்படியே இது செய்வோம். அது அடுத்தது வந்து இது வந்து அது செட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ இதுதான். ஃபஸ்ட் இதுதான் மேலே இது வந்து ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. நம்ம பேக் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே வந்து இப்போ ஓடிஜில கீழே வந்து வேஸ்ட் எல்லாம் விழுகும்ல, நம்ம ஓடிஜி ட்ரே வந்து நம்ம வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆகிக்குது. வீடியோ எடுத்துட்டு இருக்கிற பின்னாடி சீமாரா இருக்கும். நான் இதை ஓபன் பண்ணி காட்டுறேன். வாடி வெளியே எடுத்து வச்சுட்டு பண்ணிக்கலாம். அழகா இருக்கியா? எந்திரிச்சு வா. பின்னாடி பக்கம் போய் இப்போ இது வந்து டெம்பரேச்சரு, இது வந்து செலெக்ஷனு, இது வந்து டைமரு. இந்த 3 நாப் தான் இதில் இருக்கும். 3 ஆப்ஷன். இது வந்து ஃபுல்லாக கிளாஸ் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. டோரு ஆஹா இங்கே வந்து இது அடியது இங்கே ஃபுல்லாக மிரர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. உள்ளே ஃபுல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ட்ரே வந்து எதுக்குன்னா கூலருக்காக. நம்ம இப்போ குக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த பேக்கிங் பிளேட்டில் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிளேட் எடுத்து இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம வெளியே வச்சுட்டு அது மேலே வச்சிட்டோம்னா கூல் ஆகிடும், அந்த கூல் டவுன் ஆகிடும். அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து 4-5 பிளேட்ஸு விடுற மாதிரி. பெரிய கேக்கெலாம் பேக் பண்ணுறதுன்னா ஒரு 2 பிளேட்டை ஒட்டுக்கா பிளேட் பண்ணலாம். அப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி மிரர் டைப்பில் இருந்தது. அதனால் நானும் பாப்பா எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஆக முதல்ல இது 40 லிட்டர் ரொம்ப அழகாக இருந்தது. இதை நான் பேக் பண்ணி அதோட வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.